நேத்து கூட அண்ணன் சீமான் சொன்னாரு, ஜாதியை காப்பாத்தி அப்படி நீ என்ன சாதிச்சுட்ட, எனக்கு ஒண்ணு சொல்ல. நான் வந்து இந்த ஜாதியை காப்பாத்தி இதை சாதிச்சு முடிச்சிட்டேன், ஒண்ணு சொல்லு. ஒண்ணுமே கிடையாது. கடைசியில நீ என்ன பண்ற, யாரோ ஒருத்தன் எங்கிருந்தோ வந்த ஒருத்தங்கிட்ட உன் ஜாதியோட பலத்தை காட்டி 2-3 சீட்டுக்காக முட்டிக்கால் போட்டு நிக்கிற. ஆனா வெளியில வந்து என்ன சொல்ற, நாங்களாம் யார் தெரியுமா, ஒண்ணுமே இருக்காது, அங்க தொடப்ப கட்ட மாதிரி மீசியை வச்சுக்கிட்டு நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் ஆண்ட பரம்பரை. என்ன நீ ஆண்ட? நான் வந்து இப்ப வெளிப்படையா சொல்றேன், பெருமையா சொல்றேன், நான் வந்து விஜய் ரசிகன் தான், ஒரு அணில் தான், அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா அரசியல்ல விஜய் என்னால ஒரு தலைவரா பார்க்க முடியல. 50 ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன அரசியலை முன்னெடுத்தாங்களோ அதே அரசியலை தான் இப்ப விஜயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 2 பிரதான திராவிட கட்சிகளின் தலைவர்கள் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்கல. காரணம் என்ன, அவங்களுக்கும் அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி என்பது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப அயோக்கியத்தனமாதுன்னு அவங்க செய்யற அதே அரசியலை தான் நீங்களும் செய்வீங்க. அப்படின்னா நீங்க எதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்? பரவாயில்ல, நாங்க அவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு போறோம். ஏன் மக்களை எல்லாம் பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இதுக்கு பேர் அரசியலா? வேணாங்க, நான் கோவப்பட்டு ஏதாச்சும் பேசிட போறேன்.